இன்றைக்கு இப்படி தண்ணி நிக்கிறேன்னா அப்ப நானே சொந்தம் வந்தது அங்கிருந்து வருஷம் முடிய போகுது. வீட்டை விட்டு போறீங்களா வெளியில? அப்ப ஐயாக்கெல்லாம் அங்கிருந்தா மாறீங்களா? இப்ப உங்களோட வந்து அந்த ஊரும் கஷ்டமா போயிடுமேண்ணா. எங்க குளம் இருக்குன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு இப்ப வந்துட்டு கொஞ்சம் சுட்டிபுரம் கண்ணகி அம்மன் கோவில் புக் பண்ணியாச்சு. எல்லாருமே இடம்பெயர்ந்து போயிட்டு அந்த அம்மாக்களை வந்து கஷ்டப்பட்டு போயிடணும்னு சொல்லி சும்மா நீங்களா இவ்வளோத்துக்கு வெள்ள மாணிக்கன்னு சொல்லி நல்ல வேலை இப்போ மரத்தை பிடிச்சிட்டாரா? சந்தி மட்டும் சைக்கிள் விட்டா போகணும். அப்படியே ஏன்னா சின்ன ஒரு கப்பு இருந்தால் அப்படி கையால் தவறனேன்னு சொல்லலாம். கல்லுக்கடை பாருங்கோ இந்த விழுது கஷ்டம். இன்னும் மழை. ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் சந்தனேஷ். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் கொடிகாமம் ஊரை வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த மழையாலையும் இந்த புயலாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடிகாமம் ஊரில் வந்து நிறைய வீடுகளுக்குள்ளே தண்ணியெல்லாம் போய் வந்து தேங்கி ஒரே வந்து என்ன சொல்கிறது வெள்ளமாக இருக்காம். அப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த கொடிகாமம் ஊருக்குள்ளே வந்து இந்த மழையால் பாதிக்கப்பட்ட இந்த வயல்வெளிகள் மற்றது வீடுகள்லாம் வந்து எப்படி வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முக்கியமாக ஊரில் வந்துங்கிற சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொடிகாமம் பரணிலிருந்து இந்த பருத்துறை போகிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னால் இங்கால வந்து பாருங்கோ இந்த ஒரு தண்ணி நிற்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு வடிவான இடம் ஒன்று பாருங்கோ. 2-3 நாள் பெய்த மழையில் இந்த சூறாவளி காற்றால் வந்து அப்படியே இந்த இடம் வந்து ஃபுல்லாக நிரம்பிட்டுது. அவ்வளோத்துக்கு பார்க்க நல்ல ஒரு இயற்கையான ஒரு வடிவான ஒரு இடம். நிறைய கண்டல் தாவரங்கள் பார்த்திங்கன்னால் நடுவில் பாருங்க வந்தா எப்படிலாம் வந்து வளர்ந்து நல்ல செழிப்பாக நிற்கன்னு சொல்லி இங்கால நிறைய தண்ணி வந்து பாருங்க ஓடிக்கொண்டிருக்குது. இதில் வந்து பெரிய ஒரு மீன் ஒன்று பிடிச்சவே. இந்த மீன் வந்து இன்றைக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னென்றால் பாருங்க வந்தா ஒரு பாம்பு மாதிரி ஒரு மீன் உண்டு. விலாங்கா நான் சொல்கிறது கடல் விலாங்கண்டு பாருங்க. ஓ வழக்குதானே பயங்கரமா இந்த ஆனால் தூக்கல கஷ்டம், தூக்கவே முடியலையே, சாயில்லையோ அதான் பிரச்சனை. ஓகே ஒரு மாதிரி தூக்கியாச்சு உடவுல. அது விழுகுது கஷ்டம். நிறைய நாளை புற பார்த்தீங்கன்னால் இன்றைக்கு தான் வந்து டிசம்பர் 1ஆம் தேதி கொஞ்சம் வந்து வெயில் அடிக்குது. இங்கால 2 ஐயா கணிக்கிறோம். நாங்கள் வேலை கேட்டு பார்ப்போம் எப்படி வந்து மழை காணுமோன்னு சொல்லி. உங்களோட காலத்தில் அப்படி மழை பெஞ்சிருக்கோம்? இன்னும் மழை. இதோட மழையோ? நான் இங்கே பருத்துற தும்பலையா? அப்போ நீங்கள் எங்கேயால வந்ததா? அப்போ கல்யாணம் முடிச்சு இங்கே கொடியாப்பம் வந்தது. ரைட்டு ஓகே ஓகே ஓகேயா. ஆனால் எல்லாரும் சொல்லினா ஏதோ 100 வருஷத்துக்கு முன்ன வந்து வந்த மழைன்னு சொல்லி நாங்கள் அறியல. 58ஆம் ஆண்டு இப்படி பெய்த ஒரு எங்கள் அம்மாவையெல்லாம் சொன்னது ஞாபகம் இருக்குது. 120 ஏதோ ஒரு புயல் பேர் ஏதோ பேர் உண்டோ. 50-55 வருஷம் தேக்கல உங்களுக்கு ஞாபகம் இருக்கு வேணா? ஓ 58ஆம் ஆண்டு தண்ணியெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து அழிஞ்சு போச்சு. அப்படியே வந்து ஃபுல்லாண்டியில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லாம் வந்து அப்படியே எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படியே வந்து. சரி ஐயா ஓகே. நீங்கள் இப்போ அலுவலா போகிறீங்க போல மன்னிக்கணும், உங்களை மறைச்சி காய்ச்சி போட்டேன். அதான் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தால் மழை பெஞ்சிருந்தால் இந்த ஆணிரவால வந்து அப்படியே பழையெல்லாம் வந்து ஏறிங்கால மிரிசல் பக்கத்தெல்லாம் கொடியாக வந்துருக்கும் தண்ணி. அப்படியே வந்து ஃபுல்லாக வந்துருக்கு தண்ணி அப்படியே வந்து. சரி அப்போ போயிட்டாங்க வேணா. ஓகே ஓகே பார்த்து போங்க. பின்னால் வாகனம் பெறும். ஓகே ஓகே பின்னால் வண்டி வாகனம் பெறும் பார்த்து போங்க. அடுத்தது இங்கால கொடிகாமம் இந்த சுட்டிபுரம் அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் வந்து பாருங்க வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. இந்த குளம் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக நிரம்பி என்னன்றது அப்படியே இந்த எங்கே குளம் இருக்குன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு அப்படியே நிரம்பி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு காணி ஒன்று இருக்குது. இந்த காணியில் வந்து பாருங்க அந்த குளம் வந்து அப்படியே ஃபுல்லாக நிரம்பி இந்த இதெல்லாம் வந்து இண்டே கொஞ்சம் பத்தி போட்டுன்னு சொல்லலாம். இல்லாட்டிக்கு நேற்றுக்கெல்லாம் அப்படியே வந்து என்ன சொல்கிறது இந்த ரோட்டு மட்டும் அப்படியே மேவி வந்தது. எல்லாரும் வந்து நின்று பார்க்கணும் இந்த ஆச்சரியமாக. அவங்க வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக ஏன்னா நடந்து போயிடல. அதுக்கெல்லாம் போனால் சரி ஒவ்வொருத்து பேரும் தாண்டி நிற்கன்னு சொல்லி கடவுளே. இதனால் இனி எவ்வளவு வருத்தங்க வரப்போகுது தெரியுமா? குழம்பு கடியல். ஓகே பாருங்க கொஞ்சம் தூரம் அப்படி அங்கால சுற்றி வரலாம் பார்ப்போமா.
திம்புருவில் வீதின்னு சொல்கிறது. இதில் அப்படியே இதில் போயிடலாம் என்னண்ணா போயிடலாம். இந்த வேறு இல்லை காட்டுறேன் பாருங்க போயிடலாம். இன்னும் அவ்வளோது தண்ணி அவ்வளோது ஃபுல்லாக மூவி பாயுது. ஆமாம் இல்லை நீ எப்போ வத்தும் இன்னும் ஒரு காட்சி தெரியுமா? இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லை. நாங்கள் வந்து உங்களை கொண்டு போகிறோம் தூக்கி கொண்டு போய் முல்லைத்தீவா நீங்கள் முல்லைத்தீவா நீங்கள் அப்போ இங்கேயும் வந்து நீங்கள் நாங்கள் இந்த ஒரு பெருத்துறோம் நாங்கள். அப்போ நான் சும்மா அந்த வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறது அப்போ உங்களை கண்டாப்புற எடுத்து போடணும்னு சொல்லி வந்து நாங்கள் நினைச்சு நீங்கள் இந்த ஊருன்னு சொல்லி இந்த ஊரா நீங்கள் அப்போ இப்போ இருக்கிறது முல்லைத்தீவு இல்லையா? அப்போ அப்போ முல்லைத்தீவுன்னு சொன்னீங்க. அட சும்மா நீங்களா ஜோக்குக்கா எப்படி மழை காணாம வந்து காணணும் எங்கிருந்தாலும் உம்மை நான் அறிவேன் உன்னை என்னை எல்லாம் வேறு யார் அறிவார் மாலவா வேலவா மாயவா சண்முகா. ஏனம்மா அப்படி பாட பண்ணீங்க ரெண்டு காண்டி திடீரெண்டு பார்த்தாலும் நாங்கள் எங்கிருந்தாலுமே இந்த கவனிச்சுட்டு அந்த தம்பிக்கு எனக்கு கவனிக்கிறோம் விளைங்கள நான் வேறு எங்கேயும் கண்டாலும் கூட உங்களை அடையாளம் பாப்பீங்க. ஓகே 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 சரி ஓகே. அப்போ என்ன சாப்பிட்டீங்க காலையில் எல்லாரும் ரெண்டு பேரும்? நாங்கள் முடிவிட்டோம் இந்த கோயில அண்ணாடாமா என்ன மாலை என்ன ஒல்லாமல்ல உண்மை ஏன்னா நுழம்பு கடிலாம் பேரும் பார்த்து கவனமா இருங்க ஏன்னா சேஃபா இருங்க. என் பேர் வந்து தனேஷ். தனேஷ் நாங்கள் இந்த யூடியூப்ல எடுத்து வீடியோ போடுறது. அப்ப ஓ அப்படியா? அம்மாக்கு என்ன பேர் உங்களுக்கு? தங்கம். உங்களுக்கு? முருகேஷ் அன்னபுள்ள. ரெண்டு பேருக்கும் எத்தனை வயசு மன்னிக்கணும்? உங்களுக்கு எத்தனை வயசு? எங்க அம்மா வயசு ஒரே வயசு ரெண்டு பேருக்கும். அப்ப சரி சரி ஓகே. இப்ப நீங்க சுட்டியூர் அம்மன் கோயிலுக்கு போறீங்களா? அங்கிருந்து சொந்தம் வந்தது அங்கிருந்து நஞ்சு வந்தது. அது சரியா? அது நரகமாக நான் நினைப்பது அது சரி அது சொர்க்கமாக மாறிவிட்டது. சந்தோஷம். உண்மையா வந்து இப்படி எதிர்பாராம வந்து இப்ப வேலை சந்திச்சா அப்புறம் இப்படி வந்து பாட்டு பாடைகள்ல எங்களை அறியாமல் ஒரு சந்தோஷம் உண்டு. அப்ப ரெண்டு பேரும் வந்து சேஃபா பார்த்து போயிட்டு வாங்க, கவனமா இருங்க. வீட்டுல வந்து நுழம்பு கடிலாம் மிரப்பாக்கும். ஓகே போயிட்டு வாங்கம்மா. ஓகே பாய் 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 பாய். ஓகே ஓகே வைத்து போயிட்டாங்க. ஓகே 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 போயிட்டாங்க. ஓகேம்மா ஓகேம்மா போயிட்டு வரேன் ஓகே ஓகே. பார்த்தீங்களோ உண்மையாக வந்து நான் சும்மா தான் அவையில் வந்து இல்லை மறைச்சி கண்டாப்புறவு கதை சொல்லி நான் வந்தாப்புறம் பாட்டுலாம் பாடி இவ்வளோத்துக்கு அன்பாலாம் கதைக்கினோம். சுட்டிபுரம் அம்மன் கோயிலுக்கு வந்து போயினோம்மா. இன்றைக்கு தான் நிறைய நாளை பிற கோயிலுக்கு போயினோம்மா. அங்கெல்லாம் போயிடாதா? கஷ்டமாக போயிடுமேண்ணா. மோட்டர் பைக் பிளக்குக்குள்ளே தண்ணி போச்சுட்டால் அப்படியே நின்றுடும். நாங்களும் அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குல்ல, அந்த கோயிலை பிள்ளையாவில் வந்து படம் எடுப்போம் வந்து நடந்து போனால் பார்க்கலாம் வேணா. சரி பார்ப்போம். எதுக்கு மறுக்காலங்களில் பார்த்துப்போங்க. ஓகே ஐயா. ஓகே ஓகே. ஐயாவே வந்து பார்த்தீங்கன்னா போயிடாமல் போயிட்டேன்னு சொல்கிறாரு. நடந்து போகலாமாம். ஆனால் நடந்து போனால் என்ன சொல்கிறது நிறைய டைம் எடுக்கும். பாரம்பரியம் வரேன் இதில் நான் உங்களுக்கு நோம்பலை காட்டுறேன் பாருங்க. வந்து அப்படி வெள்ளை காடாக வந்து பாருங்க காட்சி அளிக்குன்னு சொல்லி அப்படியே தொங்க வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக தண்ணியா. ரைட் நாங்கள் அப்போ திரும்புவோம் மேம்பிறவு. இப்போ நான் ரிஸ்க் எடுத்து காட்டுவேன், எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இப்போ நிறைய தூரம் வந்து பயணம் செய்யணும். அதில் மோட்டர் பைக்கில் தண்ணி போச்சுருந்தால் சிக்கலாக போயிடும். மற்றது என்ன சொல்கிறது, இப்போ நான் வீடியோவில் போய் காட்டுறது அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. அடுத்தது நீங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து கொடிகாமம் சுட்டிபுரம் கண்ணகியம்மன் கோவில். இந்த இடத்துல பாருங்க வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வச்சினதால மக்கள் வந்து கோயிலுக்கு வந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை வெள்ளங்கள். அப்படியே ஃபுல்லாக சூழ்ந்தா இந்த வீதியை வந்து கோயில் வீதியை அப்படியே ஃபுல்லாக மூடி இருந்தா தண்ணி.
சுட்டிபுரம் கோவிலுக்கு முன்னால் வந்து மிருசுவில்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டுன்னு போகுது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வயல்வெளிகள், தோட்டங்கள் எல்லாம் வந்து மக்களுடைய வீடெல்லாம் வந்து நிறைய தண்ணியால் வந்து அப்படி ஃபுல்லாக நிரம்பி இருக்குன்னு சொன்னவேல் அந்த இடங்களை போய் பார்ப்போம். சுட்டிபுரம் கண்ணகி அம்மன் கோவிலுக்கு முன்னால் இருந்த அந்த மிருசுவி ரோடு அப்படியே பிடிச்சி வரைக்கல பாருங்க. இந்த குடம்பியன் வீதின்னு சொல்கிறது இந்த இடத்த வந்து இதில் வந்து பெரிய ஒரு நிலப்பரப்புன்னு சொல்லலாம், பெரிய ஒரு வயல்வெளிகள். இதில் பாருங்க வந்தால் நிறைய ஏக்கர் கணக்கில் இருக்கும். இதில் வந்து தண்ணியில் வந்து இப்போ உழந்து இணைக்குன்னு சொல்லி அந்த காட்சியை நீங்கள் இப்போ வழியாக பார்க்குறீங்க. பச்சை பசைன்னு சொல்லி வந்து அவ்வளோத்தை பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குது. இந்த சிட்டுக்குருவிகள் பாருங்கண்டா முன்னால் நினைக்குது, இப்படிலாம் பறந்து தெரியுது பார்த்தீங்களோ. இப்படி பார்க்கலாம் நீங்கள். நடுவில் ஒரு பெரிய ஒரு குளமா. நாங்கள் இப்போ இந்த வயல்வெளியில் வந்து நாங்களோ அந்த குடம்பியன் வீதி என்ன சுட்டிபுரம் கண்ணகி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரோட்டால் பிடிச்சி வரைக்கல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதில் ஒரு பெரிய ஒரு பட்டு கிணறு இருக்குது. இங்கே வரும் அந்த தண்ணியை கையால் அப்படி ஆளலாமா? இந்த எவ்வளவு பாருங்க அப்படியே நிரம்பி இருக்கான்னு சொல்லி. இன்னும் ஒரு ஆழமான ஒரு கிணறு. ஒரு நாள் வந்து பார்த்து நான் சரியான ஆழமா இந்த அப்படியே என்ன சின்ன ஒரு கப்பு இருந்தால் அப்படி கையால் அப்படி ஆளலாம் அப்படி ஃபுல்லாக. இந்த ரோட்டு அப்படியே இந்த மிருசுவில் ஊருக்கு போகுதா. இந்த வர இந்த வீட்டு இந்த முன் வாசல் பகுதியில் வந்து ஃபுல்லாக அப்படியே மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களான் அங்கே இடம் வந்து நீந்தி தான் போக வேண்டிய இடம் வந்துருக்கு. இன்னும் ஒரு 3 நாள் மழை பெஞ்சிருந்தால் இப்போ தான் மழைக்காலெல்லாம் ஓடுது பாருங்க. இதில் பாருங்க ஒரு அம்மாக்கள் வந்து நடந்து வந்து போயினோம். என்னென்று போய்ப்பேன் மாதிரியில் ஏன் அதுக்குள்ள வீடு என்னென்று போய் வர கஷ்டமாக இருக்குமே. நான் அதுக்குள்ள உண்மை என்ன நான் அப்படி அந்த இடங்களை பார்த்து கொண்டு வந்து நாங்கள் அப்படி அந்த மழையால் பாதிக்கப்பட்ட இடங்கள்னு சொல்லி வந்து விரைக்கல இந்த கொடியாமம் ஊருக்குள்ள என்ன மாதிரி மழை வெள்ளம் இருக்குன்னு சொல்லி பார்க்க தான் வந்தது. வந்தால் நல்ல மழை பெஞ்சிருக்கேண்ணா. இப்போ இதெல்லாம் வந்து நீ 10 ரெண்டா நான் நினைக்கிறேன் ஏண்ணா தை மாசி 1 மாதமே இல்லாமண்ணா. இங்கே பாருங்க அந்த அம்மாக்களை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு போயினோம்னு சொல்லி. என்ன அதுக்கு தூரம் இருக்கா அவங்களோட வீடுக்குள்ளே? பக்கத்தில் அவள் வீடுலாம் வந்து என்ன புள்ள தண்ணி நிற்குதோ? இப்போ பார்த்துட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கொண்டிருக்கேண்ணா. ரெண்டாலும் நிலத்தடி நீர் வந்து இப்போதைக்கு குறையாது ஏன்னா தண்ணி அப்படி இந்த ஈரப்பதம் அப்படி இருக்கும். கிணறுலாம் நிரம்பி போட்டுது, கிணறுலாம் அப்படி நிரம்பிட்டு அப்படி வந்து நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் சன் தனேசன் சொல்லி இந்த அதில் ஒரு ஐயா வந்து வளைக்கி விழுந்துட்டு அந்த அந்த ஒரு ஐயாவா நல்ல வேலை இப்போ மரத்தை பிடிச்சிட்டாரா இல்லாட்டி சரி பால் ஏதோ தடக்கப்பட்டு விழுந்தாரோ என்ன வரீங்களா? சைக்கிள் வரைக்கும் அந்த மரத்தை பிடிச்சி பாருங்க, சைக்கிளை தூக்குதால். அதான் அதான் சரி அதான் நான் சும்மா அப்படி பாப்பான்னு வந்தது. இந்த தண்ணியில் வந்து இப்படி எங்கே போகுது? கண்டலண்ணா ரைட் ஓகே ஓகே. நாங்கள் வந்து பேரத்துறை கண்டலான்னு சொல்லி ஒரு இந்த வயல் தோட்டங்களை தாண்டி போய் ஒட்ட வழிகள் சேறுகள் இருக்க இடங்க அப்படி வந்து நாகர்கோவில் குடத்தன பக்கம் ஜாயிண்ட் அங்கே ரைட் ஓகே ஓகே அங்கே போகுது அப்படியாண்ணா. சரியா பாப்போம் பார்த்து போங்க சேஃபா ஓகே. இங்கால இந்த மிருசுவில் ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா சந்திச்சிருந்தாங்க. ஐயா அப்படியே மழை காணுமோ? ஐயோ சரியான மழை, அங்கே போகையிலாது வீட்டில் இருந்து சந்தி மட்டும் சைக்கிள் விட்டா போகணும். பெரிய கரைச்சல் பட்டு தான் பாடுறாங்க வெளியில. அந்த சந்தில வந்து இப்போ ஏறினான் சைக்கிள்ல. என்னால் பார்க்க தெரியுது ஈரமா இருக்கு ஃபுல்லா எல்லாம் வந்து ரிம்மெல்லாம் ஈரமா இருக்கு அப்படி வந்து சைக்கிள் ரிம்மெல்லாம் வந்து கவனம் உங்களோட வீடெல்லாம் ஃபுல்லா தண்ணியும் அப்படி வந்து முத்தத்தில இல்ல வீடு சுத்தி நிக்குது. வீடு ஆனா வீடு சுத்தி அப்ப இது 2 நாளைக்கு முன்ன அப்படி இருந்துச்சு. கூட நின்றது இப்ப ஆக கூடிட்டுது மழை கூடத்தானே. மற்றது வயல்கள் எல்லாம் சரி, வயல்கள் இறக்குற வாசிக்கு மேல சரியா கிடக்கு போய் பார்க்கல நான். மற்றது மாடுகள் ஒன்றும்
கட்டவோ மேய்க்கவோ பராமரிக்க பெரிய கஷ்டம் வேணாம் பெரிய கஷ்டப்படுறோம். கோழிகள் கணக்க செத்து போச்சு கோழி தண்ணியடால ஏறாமேலாது. கரையாங்க இங்கே வண்டி வருது இங்கெல்லாம் டிராக்டர் வருது பார்த்து தோட்ட வேலைக்கு போயிடும் போல. ஓகே அவையில் வேலைக்கு போயிடும் போல தோட்ட வேலைக்கு. அப்படி என்ன அதான் இப்போ சும்மா அப்படின்னா ஊரை சுற்றி பார்க்கல என்ன மாதிரி சொல்லி உங்களை சமைச்சு கேட்போம்னு சொல்லி வந்தது. எல்லா இடமும் ஒப்பிச்சு தண்ணி தானாங்க காலை இப்படி உங்களோட காலத்தில் இப்படியான அறியல. இந்த முறை தான் இப்படி உண்மை. இந்த முறை தான் மற்றும் வருஷம் இப்படி இல்லை. நாங்கள் ரோட்டுக்கு எல்லாம் மாறுறது உள்ளுக்கு ரோட்டில் அங்கே தண்ணி நிற்கிறது உள்ளுக்கு ஒரு தண்ணியும் இல்லை. இப்போ எல்லாம் இப்போ தண்ணி ஆக்குறாங்க உள்ளு ஃபுல்லாக முழங்கால் மட்டுமே கால் கையில் அந்த நீச்சலாம் பாரு கவனம் நீச்சரங்க மாதிரி இந்த காலில் வந்துருந்தா அதான் பிரச்சனை என்ன செய்கிறது. ஐயா அந்த காலம் வந்து ஃபுல்லாக அந்த தண்ணியால் அப்படி பார்க்க தெரியுது. இந்த வண்டியெல்லாம் வந்து நீங்கள் தண்ணிக்கெல்லாம் நீங்கள் நிற்க ஒரு 15 ஆக்கிரந்தான் சரியான காய்ச்சல் சளி என்று சொல்லி வேலை. அதான் ஐயாக்கு என்ன பேர் அப்போ உங்களுக்கு? எனக்கு செல்வராஜா. செல்வராஜா. வயசு உங்கள்கிட்ட? வயசு 67. சரி ஓகே. வயசு வந்து எல்லாரும் கேட்கறது பிடிக்காது மன்னிக்கணுமா? அது எங்க ஏன் அதை ஒழிப்பான். சரி சில பேர் அப்படித்தானோ வயதை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படித்தான். சரி இப்போ எங்கே போறீங்களா? இப்போ கொடியாமம் இருக்கால் மரக்கறி எதுவும் பார்ப்போம். மரக்கறி வாங்க போறீங்க? ஓகே ஓகே பார்த்து போங்க. சைக்கிள் பிரேக்லாம் இருக்கும் வடிவா? பிரேக் இல்லாம சைக்கிள் ஓடக்கூடாது ஐயா. ஏன்னா நீங்கள் வந்து சேஃபா போனாலும் வேற யாரும் வந்து குறுக்க வந்து இடிச்சு விட்டாங்கன்னா நீங்க பிடிக்க மாட்டீங்க. பிரேக் கஷ்டமா போனாலும் அவன் வந்து ஓட்டுவான் எங்களுக்கு. அதான் அப்ப என்ன சாப்பிடுங்க காலையில? அப்ப பிள்ளைகள் என்ன செய்யணும்? பிள்ளைகள் எல்லாம் இருக்கணுமா? சரி பார்த்து போங்க சேஃபா. கார் 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 பார்த்து பார்த்து. ஓகே ஓகே சரி என்ன? ஓகே ஓகே. ஐயா கொடியாம டவுனுக்கு போறாரா மரக்கறி வாங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த ஊர் மக்கள் வந்து உண்மையில் வந்து யாரை பார்த்தாலும் நல்ல அன்பாக வந்து கதைக்கணும். இப்போ என்னோடது மூத்த வந்து சுழிக்காம கொள்ளாமல் நாங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு அன்பை கொடுத்து கதைக்கணும். கடவுளே வரும் இதுக்குள்ள அந்த காணிகள் உள்ள தண்ணிகள் நிற்குது. இதுக்குள்ள வந்துன்னா இந்த ஊடலுக்குள்ள வந்து தண்ணிகள் எனக்கு தண்ணிங்க நல்ல வேலை பற்றி போச்சு கொஞ்சம் வந்தாச்சு. இங்கால வந்து ஒரு ஊருக்கு வந்தாங்க. இது வந்து மிரிசிவில் எந்த இடம்னா தவசிகுளமா? இது தவசிகுளமா என்ன ஆகுது? இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக வந்து அப்படியே இது வந்து தண்ணி அரைஞ்சி இந்த ஊர் வந்து ஆக்களையும் மீட்டிங்க, அந்த ஊரும் ஆக்களையும் மீட்டிங்க. ஒருத்தருமே இந்த வீடு ஆக்கள் இல்லை எல்லாம் இடம்பெயர்ந்து இங்கே போய் இருக்கணும். வந்து பக்கத்து பக்கத்தில் சொந்தக்கார ஊர் வரையா குட்டி உள்ள ஆக்கள் இருக்குங்க அங்கே போய் இருக்கிறேன் வேணா. இப்போ இந்த முறை மட்டும்தான் இப்படி தண்ணி வந்துருக்கோம் இங்கே. இதுக்கு முன்னாமலாம் அப்படி இல்லைண்ணா வந்ததா? போன முறை இவ்வளோ தண்ணி வர இல்லை. இவ்வளவு வர இல்லை தண்ணி. ஏன்னா இந்த முறை வந்து இந்த வீட்டுலாம் ஆக்கள் இல்லை தனியாக இருக்குன்னு அப்படி வந்தா அவரை பார்க்கலாம். ஓ என்ன உங்களை தெரியுது பாருங்க. இந்த கிணறுலாம் அப்படி ஃபுல்லாக மூடிட்டேன் நான் பாருங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த வீடை பாருங்க. இன்னைக்கு டிசம்பர் மார்கழி 1ஆம் தேதி இன்றைக்கு வருஷம் முடிய போகுது. ஓகே இந்த வீட்டுலாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிறேன். நான் அப்படி வந்து இடமேந்து போயிட்டு நம்ம வந்து. ஓகே 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 ரைட் ரைட் ரைட். மீது சிவில் தபாசி குளம் வேணா ஒரு வாட்டி பார்க்குறோங்க போய்யா? தங்கச்சின வீடு. ஓகே ஓகே பாப்பம். கடவுளே இன்றைக்கு இப்படி தண்ணி நிற்கிறனால அப்போ நான் நினைக்கிறேன் நேற்று முந்தின நாள்லாம் இப்படி இருந்திருக்கு வேணா. வீட்டுக்கு கிளம்பி கொண்டு வந்து இப்போ ராத்திரி மழை பெய்ய தான் இப்படி கொஞ்சம் பணிஞ்சிருக்கு தண்ணி, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்ன. ஆனால் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 3 நாள் தேவைப்படும் அப்படி தண்ணி இது வத்தி போறா காணாது. அப்படி வேணா 3 நாளிலே இது மாச கணக்கு வரும் இங்கே தண்ணி வத்த. அதாண்ணா இங்கால பள்ளமல்லோ வேணா பள்ளமல்லோ இங்கால பக்கம் கூட வந்து அதான் அதான் அதான். அப்போ சின்ன பிள்ளை இல்லாமல் வந்து இந்த வீட்டில் இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு மற்ற ஒன்று 1ஆம் வகுப்பு அங்கே உசானுக்கு போட்டினாங்க. உசனன்னு சொல்லி ஒரு இருக்குண்ணா வந்து. ரைட் ரைட் ஓகே ஓகே. ஃபுல்லாக இந்த இடமெல்லாம் சரியான பாதிப்பு தானே இங்கே பக்கமெல்லாம். இதோட உங்களாலையும் பாலாவி இதோட கவசிந்தாண்டுனா உங்களால பாலாவி எல்லாமே கொடியாமத்து உள்ளாம வருதுண்ணா. இதெல்லாம் வந்து மெயின் வந்து கொடியாம என்ன இது? ஓ ஓகே ரைட். அப்படி
வாங்க மெதுவா வாங்க தருப்பு ஓ போட்டு சிகவல் நான் அப்ப நாங்க கான்கிரீட் போட்டு வாங்க அதுக்கு மன வந்து அதான் என்ன சரிண்ணா ஓகே சரி நன்றி ஒரு காலம் சொன்னதுக்கு நான் அப்படியே போய் பார்க்குறோம்க்கா அப்படியே ஓகே. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மிருசுவில் பாலாவி என்னண்ணா பாலாவி வந்து இந்த இடத்துல பாருங்க வந்து நிறைய வீடுகள் வந்து அப்படியே தண்ணியில் வந்து மிதக்குதா. மிருசுவில் தபசி குளம் தாண்டி அடுத்தது பாலாவின்னு சொல்கிறது இந்த ஊரை வந்து. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னால் எல்லா வீட்டையும் வந்து ஃபுல்லாக அப்படியே தண்ணிகள் வந்து நிறைய தேங்கி நிற்கிது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா சில வீட்டில் வந்து தண்ணி வந்து கூட நிற்கிறதால அவை வந்து இடம்பெயர்ந்து ஸ்கூல்கள் கோயில்களுக்குன்னு சொல்லி வந்து போயிட்டாமா. இதில் பாருங்க வந்துட்டா இல்லை ஒரு வீடம் இருக்குது. இந்த வீட்டு ஐயாக்கள் வந்து யாருமே இல்லையாமா. இப்போ இந்த வீட்டுக்கு உள்ளே அப்படி ஃபுல்லாக தண்ணி போட்டுதான் பாருங்க. ஓ 2 அடிக்கு மேலே வரும். சரியான பாதிப்பு தான். அந்த வீட்டின கதவோடு அப்படியே நிற்குதா. உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாக போயிட்டுது. இது என்ன வீடோ ஹானியோ எங்கால இதுலேயே எல்லாம் பள்ளமாக இருக்குது போல். எல்லாம் மிதக்குது ஐயா. இல்லை என்ன சொல்கிறது காலெல்லாம் உண்மையாக கடிச்சு புண்ணை வைக்க போகுது தெரியுமா. வேறு உலகத்துக்கு வெள்ள மாணிக்கன்னு சொல்லி ஏண்ணா செனத்தையே காணல. இங்கால இந்த கொடிகாமம் காச்சாயில் வந்து பாருங்கள் வந்து ஒரு ஸ்கூல் உண்டு. அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை ஆரம்ப பிரிவுன்னு சொல்லி வந்து இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 9-10 குடும்பம் வந்து இங்கே இடம்பெயர்ந்து வந்திருக்கு. நம்ம வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்கள். நீங்கள் எல்லாமே வந்து தவசி குளத்துக்கு என்ன பாலாவி அந்த உரம் ஓகே. எவ்வளோ காலமாக வந்து இப்போ இந்த உங்களுக்கு பிரச்சனை இருக்குது வந்து போன முறையும் இப்படி தான் வந்துச்சு உங்களுக்கு இப்படி தான் வந்து நீங்கள் வந்து என்ன யாராவது சொல்லி ஏதாவது இப்போ உங்களுக்கு என்ன ஏதாவது முடி வந்துச்சு ஏதாவது அப்படி இதுவும் இப்போ தண்ணி நிற்கிறதுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் ஏற்பாடு எடுக்கல வந்து அப்படி பூந்துடுது வந்து ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் மழை வந்தால் நீங்கள் இப்படி தான் இடமேந்து போகிறது. ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு யார் வந்து எல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் பொறுப்பு வந்து எல்லாரும் வந்து ஜிஎஸ் வந்து காலம் சாப்பாடு மதியம் பின்னேரம் எல்லாம் தெரியும் நம்ம வந்து ஓகேயா. அப்போ இரவில் படுக்கைக்கு வந்து உங்களுக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லையோ வந்து இப்போ நுழம்பு கடியல் அப்படி அப்படின்னு வந்து கொளுத்திட்டேன். சின்னாக்கெல்லாம் வந்து பாவம்ல பெரிய சமாளிக்கலாம் என்ன வந்து. அப்போ எப்போ வத்துமாம் தண்ணி வந்து உங்களோட இடத்துல வந்து இப்போ இப்படியே விட்டால் நான் நினைக்கிறேன் ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகும். 1 மாதம் மட்டும் இங்கே நீங்கள் வந்து எல்லாரும் வாசி சாலையில் வந்து ஓகே ஓகே ஓகே. அந்த ஊரில் எல்லாரும் கிளம்பிட்டோமா அப்படியே வந்து பாலாவியில் மொத்தம் எத்தனை குடும்பம் வந்து அங்கே வசிக்கணும் வந்து அந்த பாலாவி ஊரில் வந்து. ஸோ நம்மளை பார்க்க போனால் ஒரு 150-300 அப்படி. அதில் கொஞ்சம் பேரும் பாதிக்கப்பட்டு தானே அப்படி மறுவாசி பேர் வந்து அப்படி. இந்த கொடியாமத்தில் வந்து இருக்கிற ஒரு கல் தவறனேன்னு சொல்லலாம் கல்லுக்கடை பாருங்கோ. இந்த மழையால் எப்படி வந்து நீந்தி கவுண்டுக்குன்னு சொல்லியா அதில் போகிறதே ரொம்ப கஷ்டம். அதில் ஒரே ஒரு அண்ணா மட்டும் தான் நிற்கிறாரு. அப்படி வந்து ஃபுல்லாக மூழ்கி போயிடுச்சா. கல்லு தவறனை வெள்ளத்தால் மூழ்கியது கல்லுக்கடை அப்படி நிறைய இடங்கள் இதே மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க கொடிகாமம் டவுனில் இருந்து சரியாக வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னால் வந்து இந்த கச்சாய் ரோட் வந்து இருக்குல்லோ ஏன்னா அப்படியே நாங்கள் டவுனால் ரயில்வே க்ரோஸ் தாண்டி விரைக்கில் கச்சாய் ரோட்டில் வந்து பாருங்க. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒழுங்கு ஒன்று போகுது சரியா. இந்த ஒழுங்கில் பார்த்தீங்கன்னால் ஃபுல்லாக அப்படியே தண்ணி நிற்கிது. குறைஞ்சது நான் நிற்கிறேன் இப்போ வந்து 1 அடிக்கு வரும் தண்ணி பாருங்கண்டா. அதுக்கால கொஞ்சம் குடும்பம் வந்து பாருங்க எப்படி வெறினோம்னு சொல்லியிருந்தா இந்த வீடெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணியாமா. என்ன இடம்பெயர்ந்து வெறினமோ. ஒரு வீடு உண்டு இன்னும் தண்ணி மத்தியில் இந்த இடத்துல வந்து சரியான ஆழம் ஃபுல்லாக நிற்கி தண்ணி பார்த்தீங்களா. இது ஒரு அம்மாக்கள் வரியினம் பார்ப்போம் அவரோட கதைச்சி பார்ப்போம்மா. ஓ இவையில் இடம்பெயர்ந்த பேர் இல்லைப்பா பாவங்கள் தெரியும் உண்மையாக வரமாம்.
இதெல்லாம் எங்கே போகிறீங்க கடைக்கடைக்கு எங்கள் இடமேருந்து வீட்டை விட்டு போகிறீங்களா வெளியில் எந்த இடத்துல இருந்து வாரீங்களா இப்போ மேல் வீடு பக்கத்து இந்த ஒழுங்கால போய் வீடு பக்கத்தில் வந்து நீங்கள் நம்ம உங்களோட இடத்துல தண்ணி இருந்தாலும் நீங்கள் இப்போ வெளியில் போகிறீங்களா இப்போ எடுத்துக்கொண்டு தண்ணியே ஃபுல்லா ஓ ஃபுல்லா கஷ்டம் வேணாம் ஓ அப்படி அப்போ ஐயாக்கெல்லாம் அங்கேருந்தா மாறிங்களா இப்போ உங்களோட வீட்டிலேருந்து கிணவுரமா வீடெல்லாம் வந்து பக்கத்தில் இதுக்கு எத்தனை குடிமேனைகள் இருக்குது இங்கால இந்த தண்ணி நிற்கிற பகுதிகள் வந்து பார்க்க போனால் ஃபுல்லா ஏண்ணா ஃபுல்லா தண்ணி ஏண்ணா ஆ சரியா பார்த்து போங்க ஐயா ஓகே அந்த வீட்டெல்லாம் ஃபுல்லா மெயினாக வந்து இதை வந்து கச்சாய் வீதி என்ன சொல்கிறது பாருங்க இந்த கிராம உத்தியோகர் சபை இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நிற்கிது பார்த்தீங்களோ கடவுள் இது இன்னும் ஆழ்ப்பாமடா அப்போ இந்த முழங்காலுக்கு மேலே வரப்போகுது இது க்ளோஸ் பண்ணியாச்சு ஜே 327 கொடிகாமம் மத்தி எல்லாமே தண்ணி தான் இது லொக் பண்ணியாச்சு எல்லாருமே இடம்பெயர்ந்து போயிட்டீங்க தெரியுமா எல்லாம் பூட்டி போட்டுதல் சரி மக்களே நீங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இந்த கொடிகாமம் ஊரில் வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முக்கியமான இடங்கள் வந்து சின்ன சின்ன ஊர்லாம் இருக்குல்ல ஆனால் அதெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி காட்டியிருப்பேன் கண்டிப்பாக வந்து என்னோடது இந்த ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது வந்து இந்த சின்ன சின்ன ஸ்கூல்களில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்றால் அந்தந்த ஜிஎஸ்பிடி ஊடாக நீங்கள் இப்போ உதவி செஞ்சீங்கன்றால் ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த முறை வந்து மட்டுமண்டி இல்லை, இந்த ஊரில் வந்து அடிக்கடி வந்து மழை பெஞ்சால் இப்படி வந்து விலங்கு வந்து கூட நிற்குமா வேணா ரைட். அப்போ நாங்கள் ஒரு முடிக்க போகிறோம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.